Hi guys, this is Dharmik. எப்படி விண்டோஸ் 11ல விண்டோஸ் சப்சிஸ்டம் எஸ்பெஷலி காலி லினக்ஸ் டவுன்லோட் பண்றது பார்க்கலாம் வித் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸோட. ஓகே, ஸ்டெப் 1 என்னன்னா எனேபிள் விர்ச்சுவலைசேஷன். ஓகே, அதை எப்படி செக் பண்றது பார்க்கலாம். டாஸ்க் மேனேஜர், கோ டு டாஸ்க் மேனேஜர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ், ஓப்பன் இட் ஆன். இங்கே பார்த்தீங்களா தெரியுதா, விர்ச்சுவலைசேஷன் எனேபிள்டு. என் சிஸ்டமில் ஆல்ரெடி வந்து விர்ச்சுவலைசேஷன் எனேபிள் ஆயிருக்கு. சப்போஸ் உங்கள் சிஸ்டமில் இல்லைன்னா பயாஸ் செட்டிங்ஸ் போயிட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. இது மேண்டிட்டரி. ஓகே, ஒன்ஸ் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இது டாஸ்க் மேனேஜரில் வந்து செக் பண்ணுங்க எனேபிள் ஆயிடுச்சா இல்லையான்னு. எனேபிள் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ்க்கு மூவ் பண்ணலாம். டெஸ்ட் டிரைவர்ஸ். ஓகே, அண்ட் ஸ்டெப் 2 வந்து டவுன்லோட் லேட்டஸ்ட் டிரைவர்ஸ். ஓகே, இது எப்படி செக் பண்ணுறது நான் சொல்கிறேன். அதே தான் டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிராஃப் ஜிபியூ இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும் என்ன டிரைவர்ஸ் இன்ஸ்டால் ஆயிருக்கு, எப்போ இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு. என்னோட சிஸ்டமில் லாஸ்ட் மந்த் இன்ஸ்டால் ஆகிருக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ எனக்கு எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. ஸோ இதுவே நான் டிஃபால்ட்டாக கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் ஸ்டெப் 3 எனேபிள் விண்டோஸ் சப்சிஸ்டம். ஓகே, இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். கோ டு ஓகே, ஸ்டெப் 3 வந்து எனேபிள் விண்டோஸ் சப்சிஸ்டம். இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஓகே, சர்ச் பார் போயிருக்கோங்க. சர்ச் பாரில் டர்ன் ஆன் விண்டோஸ் ஃபீச்சர் இருக்கும். எனக்கு ஆல்ரெடி ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க. ரெண்டு விஷயம் தான் சேஞ்ச் பண்ண. ஒன்று விர்ச்சுவல் மிஷின் பிளாட்ஃபார்ம், இது எனேபிள் பண்ணியிருக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்பர் 2 விண்டோஸ் ஹைப்பர்வைசர் பிளாட்ஃபார்ம், இதுவும் எனேபிள் பண்ணிக்கோங்க. நம்பர் 3 விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் லினக்ஸ், இதுவும் எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த 3 விஷயம் விண்டோஸ் பிளாட்ஃபார்ம் 3 விஷயம் எனேபிள் பண்ணும். விர்ச்சுவல் மிஷின் பிளாட்ஃபார்ம், விண்டோஸ் ஹைப்பர்வைசர் பிளாட்ஃபார்ம், விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் லினக்ஸ் 3 விஷயத்த எனேபிள் பண்ணிக்கோங்க. இட்ஸ் மேண்டேட்டரி. ஓகே, ஒன்ஸ் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ரீஸ்டார்ட் கொடுங்க. ஏன்னா நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அதோட பர்ஃபார்மன்ஸ் தெரியும் எப்படி இருக்குன்னு. ஒன்ஸ் நீங்கள் இந்த 3மே எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க சிஸ்டத்தை. ஓகே, ஃபாலோ மை ஸ்டெப்ஸ். ஓகே, நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஓப்பன் டெர்மினல், ஹோல்ட் ஆன். ஓகே, இந்த கமெண்ட் டைப் பண்ணுங்க டபிள்யூ. ஓகே, ஃபர்ஸ்ட் திங் ரைட் கிளிக் கொடுத்து ஓப்பன் இன் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கும் WSL அப்டேட் கொடுத்தீங்கன்னா உங்கள் விண்டோஸோட WSL அப்டேட் ஆகிடும். இது அப்டேட் ஆனதுக்கப்புறம் என்ன வெர்ஷனில் இருக்கு பார்க்கணுன்னா WSL வெர்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன வெர்ஷன் தெரிஞ்சிடும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் திங், ஓகே, இது வரைக்கும் எதுவுமே இன்ஸ்டால் ஆகலை WSL லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இனிமேல் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். ஓகே, WSL. ஓகே, லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு வருது. Ubuntu, Debian, Kali Linux, Ubuntu வெர்ஷன்ஸ் அண்ட் Oracle Linux அண்ட் OpenSUSE Linux Enterprise. ஓகே, நமக்கு இப்போ Kali Linux தான் தேவை. ஸோ அது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். WSL இன்ஸ்டால் -d Kali Linux. ஓகே, லினக்ஸ் டவுன்லோட் ஆகிட்டே இருக்கு. ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. ஸோ இதை டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் சொல்கிறேன். ஓகே, லினக்ஸ் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ யூசர் நேம் செட் பண்ணணும்னு கேட்குது. என்டர் நியூ யூனிட்ஸ் யூசர் நேம். ஓகே, நான் செட் பண்ணுறேன். ஜெஸ்டர் ரோஸ் என்னோட யூசர் நேம். லினக்ஸ்க்கு நான் யூசர் நேம் தான் செட் பண்ணுறேன். அண்ட் பாஸ்வேர்டு விசிபிளாக இருக்காது. ஒன்ஸ் நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் என்டர் கொடுத்தீங்கன்னா அதே பாஸ்வேர்டு ரீடைப் பண்ண சொன்னோம். பாஸ்வேர்டை ரீடைப் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா பாஸ்வேர்டு அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே, இப்போ உங்களுக்கு லினக்ஸ் டெர்மினல் வந்துச்சு. இப்போ எப்படி GUI டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ ஓகே, Kali Linux என்ன வெர்ஷன் பார்க்கலாம். நான் சொல்கிற ப்ராம்ப்ட் என்ன, cat etc os ரிலீஸ். ஓகே, டைப் பண்ணிங்கன்னா உங்களோட வெர்ஷன் காட்டும். Kali GNU Kali ரோலிங் வெர்ஷன் வந்து 2024.3. இதுதான் லேட்டஸ்ட் வெர்ஷன். நெக்ஸ்ட் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ். ஓகே, இது பவர் ஷெல். ஓகே, லினக்ஸ் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இது இன்னும் GUI செட் பண்ணல. ஓகே, இது எப்படி வெரிஃபை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல் ஆப்ஸ், நியூ Kali தெரியுதா, Kali Linux. இதை ஓப்பன் பண்ணி வெறும் டெர்மினல் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். இனிமேல் தான் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் செட் பண்ண போகிறோம். ஓகே, அது எப்படி நான் சொல்கிறேன்.
ஓகே இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறத டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெர்மினல் ஓப்பன் பண்ணிங்கன்னா WSL செட். ஓகே காலி லினக்ஸ் டிஃபால்ட்டாக செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பேஷ். ஓகே நெக்ஸ்ட் உங்களோட காலி லினக்ஸ் அப்டேட் பண்ணணும். ஓகே sudo apt அப்டேட் பாஸ்வேர்ட் கேட்கும். இது கொஞ்சம் டைம் ஆகும், ஸோ வெயிட் பண்ணுங்க. காலி லினக்ஸ் மேண்டிட்டரி அப்டேட் பண்ணணும். ஈவன் அது அப்டேட்டில் இருந்தாலும் உள்ளே இருக்கிற பேக்கேஜஸ் எல்லாம் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஓகே ஆல் பேக்கேஜஸ் ஆர் அப் டு டேட். ஓகே சக்ஸஸ்ஃபுல் அப்டேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் அண்ட் இம்பார்ட்டன்ட் திங், நீங்கள் இதுலேயே வந்து சாஃப்ட்வேர்ஸை டவுன்லோட் பண்ணி ரன் பண்ணலாம். டெர்மினல் காலி டெர்மினலில் லேப்ஸ் காலி லினக்ஸ் இங்கே இருக்குது. ஓகே ஓகே GUI செட் பண்ண போகிறோம். sudo apt install காலி எஸ் கொடுத்துக்கோங்க. enhanced versionோட கமெண்ட் இது. ஓகே ஸோ இது வேணா நினச்சிங்கன்னா சீம்லெஸ் மோடு நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம்ஸ் இருக்குது. அது என்னன்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் திங், இந்த ஒரு சாஃப்ட்வேர் வேணும் உங்களுக்கு. இது டவுன்லோட் பண்ணி எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் செகண்ட் திங், இதுக்கேற்ற மாதிரி விண்டோஸ் செக்யூரிட்டி அலர்ட் இது நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ண முடியும் டேரெக்டாக. லாஸ்ட் திங், கேட்ஸ் -SL-S கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும் உங்களுக்கு. ஓகே ஓகே லினக்ஸ். ஓகே இது கொஞ்சம் டைம் ஆகும், ஸோ வெயிட் பண்ணுங்க பொறுமையாக. இந்த அப்டேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்டேட் ஆகும்போது க்ளோஸ் பண்ணாதீங்க. இது ஒன்ஸ் கம்ப்ளீட்டாக அப்டேட் ஆனதுக்கப்புறம் லினக்ஸ் டெர்மினல் வரும். ஓகே இது பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது கொஞ்சம் டைம் ஆகும், ஸோ வெயிட் பண்ணுங்க. ஓகே நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படின்னு. ஓகே ஓப்பன் ஃபோல்டர். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்லேருந்து. ஓப்பன் மைக்ரோசாஃப்ட் காலி WSL டைப் பண்ணிங்க, இங்கே வரும் காலி. ஓகே இங்கே டாக்குமெண்டேஷன் வந்தீங்கன்னா இங்கே இருக்கும் ஸ்டெப்ஸு. மொத்தமாக 3 மோட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒன்று விண்டோஸ் மோட்ஸ், சீம்லெஸ் மோட் அண்ட் செக்ஷன் மோட். ஓகே இதை எப்படி எனேபிள் பண்ணுறது, இங்கே வந்து டாக்குமெண்டேஷன் கொடுத்துங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் sudo அப்டேட் பண்ணிட்டோம் அண்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இப்போது காலி வின்ரெட்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது பண்ணிகிட்டு இருக்கோம். ஒன்ஸ் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணணுன்னா இந்த கமெண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா லினக்ஸ் ஓப்பன் ஆகிடும். சப்போஸ் இது வேணான்னு நினைச்சிங்கன்னா இதுவும் யூஸ் பண்ணலாம். enhanced versionோட கமெண்ட் இது. ஸோ இது வேணான்னு நினச்சிங்கன்னா சீம்லெஸ் மோடு நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம்ஸ் இருக்குது. அது என்னன்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் திங், இந்த ஒரு சாஃப்ட்வேர் வேணும் உங்களுக்கு. இது டவுன்லோட் பண்ணி எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் செகண்ட் திங், இதுக்கேற்ற மாதிரி விண்டோஸ் செக்யூரிட்டி அலர்ட் இது நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ண முடியும் டேரெக்டாக. லாஸ்ட் திங், ஓகே அப்டேட் ஆச்சு பேக்கேஜஸ். தென் நீங்கள் கமெண்ட் டைப் பண்ணுங்கள். கேட்ஸ் -win ஓப்பன் பண்ணுங்க. பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணுங்கள். ஓகே F8 கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும். இது மினிமைஸ் கிளிக் பண்ணிங்கன்னா F8 கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஃபுல் ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் லினக்ஸை மூவ் பண்ண முடியும். ஓகே புரியுதா? இங்கே டெர்மினல் இருக்குது. ஓகே இப்போ லினக்ஸில் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ரூட் டெர்மினல். ஓகே டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு லினக்ஸ் சப்சிஸ்டம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டூல்ஸ் எதுவுமே இருக்காது அந்த அளவுக்கு. நீங்கள் ஒன்று ஒன்றா டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுவே நீங்கள் விர்ச்சுவல் மிஷின் விர்ச்சுவல் பாத் செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா டூல்ஸுமே டிஃபால்ட்டாக வந்துடும். தெர் இஸ் நோ இஷ்யூஸ். பட் இதில் அப்படி இருக்காது. ஸோ அதுக்கு நீங்கள் நான் சொல்கிற கமெண்ட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா ஃபைல்ஸும் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். sudo apt install காலி லினக்ஸ் லார்ஜ். ஓகே எல்லா ஃபைல்ஸுமே டவுன்லோட் ஆகிட்டே இருக்குது. இது டவுன்லோட் பண்ண இட்ஸ் டேக் டூ மச் ஆஃப் டைம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் இது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் சொல்கிறேன் எப்படின்னு. ஓகே இது அப்டேட் ஆகிட்டே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நான் வேறு ஒன்று சொல்கிறேன் எப்படி enhanced version இது பண்ணுறதுன்னு. வேறு டெர்மினல். ஓகே டெர்மினல் ஹெட்செட் WSL இங்கே இருக்கும். எங்கள் சீம்லெஸ் விஷன் enhanced version எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு. ஓகே காப்பி அண்ட் பேஸ்ட். பாஸ்வேர்ட் கேட்குது.
connect, yes, okay, enhanced version. 2 லினக்ஸ் நம்ம ரன் பண்ணிருக்கோம். One is this, number 2 is this. ரெண்டுத்துக்குமே என்ன டிஃப்ரென்ஸ்னா ஒன்றில் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் ஆல்சோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் டிஃபர் ஆகும். உங்கள் சிஸ்டம் என்ஹான்ஸ்டு விஷன் வந்து எனபிள் பண்ணலன்னா ஓகே, நீங்கள் கிட்ஸ்க்கு போகலாம். சப்போஸ் உங்களுக்கு எனபிள் ஆயிடுச்சுன்னா நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். நீங்கள் இதுலேயும் வந்து அதை அப்டேட் தான் பண்ணணும். லைக் நீங்கள் என்ன அப்டேட் பண்ணீங்களோ அதை தான் இங்கேயும் அப்டேட் பண்ணணும். பட் என்ஹான்ஸ்டு விஷன் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கும், வேர்டிங்ஸ் ஃப்ளஃபி எல்லாமே. பட் நார்மலாக இருக்கிறது வந்து கிளியராக இருக்காது, கொஞ்சம் பிளராக இருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஓகே, WSL சீம்லெஸ் வெர்ஷன். ஓகே, ஃபைல்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணியாச்சு. இது நியர்லி 10 to 20 மினிட்ஸ் கிட்ட ஆகும் எல்லா டூல்ஸும் டவுன்லோட் பண்ண. ஸோ வெயிட் பண்ணுங்கள் பொறுமையாக. அண்ட் நெக்ஸ்ட் அவள் தான் இப்போ கம்ப்ளீட் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிச்சு. ஸோ ஓகே, F8 ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். ஓகே, உங்களுக்கு வேணான்னா ஆஃப் ஸ்க்ரீன் அண்ட் லாக் அவுட். ஓகே,